இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாதாம் வச்சு அதை எப்படி பவுட்ரு பண்ணி நம்ம ஒரு பாதாம் மில்காக எப்படி கொடுக்க போகிறோம், அதுதான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு பேனில் இந்த மாதிரி நீங்கள் தண்ணி வந்துட்டு சூடு பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கீங்கன்னா, எவ்வளோ பாதாம் எடுத்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு மூழ்கிற அளவுக்கு இருந்தால் போதும் தண்ணி. இப்போது இந்த தண்ணியிலே இந்த பாதாம் வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் சிம்மில் இருந்தாவே போதும். அது மேல் இருக்க தோலெலாம் வந்துட்டு உங்களுக்கு வந்து நல்லா விரிஞ்சு கொடுக்கும். அது லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணாவே பாதாம் வந்துட்டு நல்லா மேல் இருக்க தோலெலாம் விரிஞ்சு வந்துடும். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்களா உங்களுக்கு வீடியோவில் தெரியுதா, இந்த டைமில் இந்த பாதாமை அரிச்சு எடுத்துக்கலாம். எதுக்காக நம்ம இந்த மாதிரி தண்ணியில் போட்டு இந்த மாதிரி எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மேல் இருக்க தோலை வந்து நம்ம எடுத்துகிட்டு தான் பாதாமை சாப்பிடணும். ஏன்னா அந்த தோல் வந்து நம்மளுக்கு ஜீரணம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி நம்ம பண்ணுறோம். இப்போது எல்லாத்தையும் அரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பாருங்கள் உங்களுக்கு ஒரு 2 சாம்பிளுக்கு நான் அதை எடுத்து காட்டுறேன். அதை அப்படியே லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கனாவே அந்த தோல் அப்படியே வெளில வந்துடும். பார்த்தீங்களா? இதே மாதிரி இப்போ இன்னொன்று உங்களுக்கு காட்டுறேன். லைட்டாக அப்படி தொட்டாவே போதும். அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி நான் எல்லாமே எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குது. அப்படியே முத்து மாதிரி அழகாக இருக்குது. இப்போது இந்த பாதாமை நம்ம 2 மணி நேரம் இல்லை 3 மணி நேரம் நல்லா வெயிலில் காய்ச்சி இது நல்லா எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்துட்டு நம்ம மிக்சியில் அரைக்கிறப்போ இதில் தண்ணி இருக்கக்கூடாது. அப்புறம் தண்ணி இருந்ததுன்னா நம்மளுக்கு அது சட்னி மாதிரி ஆகிடும், பவுட்ரு மாதிரி வராது. ஸோ இதை நல்லா வெயிலில் விட்டு காய்ச்சி எடுத்துக்கிறோம். இதை காஞ்சதும் நீங்கள் எந்த அளவுக்கு பாதாம் எடுத்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு முந்திரி, அதாவது முந்திரி வந்துட்டு 1/2 கப் அப்படின்னா பாதாம் வந்து 1 கப்பு, அந்த மாதிரி 1:1 அந்த மாதிரி ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இது 2த்தையும் போட்டுட்டு ஒரு நல்ல ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம இதை எடுத்துக்க போகிறோம். ரொம்ப வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணலாம் இல்லை, லைட்டாக ஓரளவுக்கு மேலே அந்த கலர் சேஞ்ச் ஆனால் போதும். கருக விட்டுறாதீங்க, அப்புறம் உங்களுக்கு ஃப்ளேவரே அது மாறிடும். அவ்வளோதான். இப்போ இன்னும் ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அது கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு இது வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். லைட்டாக அந்த கலர் சேஞ்ச் ஆனால் போதும். இப்போ இதை வந்து என்ன பண்ணுறோம்னா, இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் ஏலக்காய், ஒரு 10 ஏலக்காவை விதையை மட்டும் இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது மேல் இருக்க தோலை வந்துட்டு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அது நீங்கள் பாயசம் எதாவது செய்கிறப்போ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த ஏலக்காய் விதையை இதோட போட்டுட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண முந்திரி பாதாமியும் இதோட போட்டு மிக்சியில் கொடுத்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து நான் இன்றைக்கி பவுட்ரு வந்து ரொம்ப பவுடராக நான் எடுத்துக்கல. இன்றைக்கி ஓரளவுக்கு கொஞ்சம் கொரகொரப்பாக தான் அரைச்சி எடுத்திருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து அந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப பிடிக்கும். வாயில் இப்போ உங்களுக்கு பாதாம் நல்லா அது கடிப்படுறது எனக்கு பிடிக்கிறனால நான் இன்றைக்கி வந்து ரொம்ப கன்சிஸ்டன்சியாக நான் இன்றைக்கி வந்து இந்த பவுடரை எடுத்துக்கல. நீங்கள் வந்துட்டு இதில் சர்க்கரையோடு ஆட் பண்ணி அரைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பவுட்ரு கிடச்சிரும். ஸோ இந்த டைமில் நம்ம இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த பாதாமை நான் வந்து ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எப்போல்லாம் வேணுமோ அந்த டைமில் வந்து நீங்கள் இந்த பாதாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்து போட்டுக்கலாம். நீங்கள் சர்க்கரை போட்டு வச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு நாட்டு சர்க்கரை போடுறப்ப உங்களுக்கு ரொம்ப இனிப்பாயிடும். அதனால் வந்துட்டு நான் சர்க்கரை போடாமல் வெறும் ப்ளைனாக இதை நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இன்றைக்கி ஒரு இதில் நாட்டு சக்கரைலையும் இன்னொரு இதில் ப்ளைன் ஒயிட் சுகர்லேயும் போட்டு இன்றைக்கி நாங்கள் சாப்பிட போகிறோம். ஸோ அதனால தான் நான் வந்துட்டு சக்கரை அதில் ஆட் பண்ணாமல் வெறும் பாதாம் மட்டும் நான் அரைச்சி வச்சுருக்கேன். எப்போல்லாம் வேணுமோ அப்போ போட்டுக்கிறதுக்காக. ஒரு இதில் நாட்டு சக்கரையும் ஒரு இதில் ஒயிட் சுகரையும் நான் போட்டிருக்கேன். இப்போ இந்த சமயத்தில் நம்ம வீட்டிலையே பண்ண இந்த பாதாம் பவுடரை இதோட போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் போட்டாவே ரொம்பவே மணமாக இருக்கும், பார்த்து போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி டீ காஃபியில் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம ஹெல்த்தியான ட்ரிங்க் எடுத்துக்கலாம். இப்போ இதோட நம்ம காய்ச்சின பாலை இதோட போட்டுக்கலாம். அவ்வளோ ஸ்மெல் நல்ல ஒரு மணமாக இருக்குங்க. பார்க்கவே உங்களுக்கு அந்த ஏலக்காய் மணமும் அதில் இருக்க அந்த பாதாமும் முந்திரியும் எல்லாமே சேர்ந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் வருது. இப்போ இதுலேயும் இதை ஊற்றிக்கலாம். 2 டம்ளர்லேயும் எவ்வளோ பால் வேணுமோ ஊற்றிட்டு நீங்கள் இதிலே வந்துட்டு மஞ்சத்தூள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சளிக்குமே ரொம்ப நல்லது. கலர் பொடியெலாம் போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி மஞ்சத்தூள் இதில் நான் லைட்டாக போட்டிருக்கேன். ஸோ இதில் இதோட போட்டுட்டு நம்ம நல்லா இதை வந்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்துட்டு இந்த
நாட்டு சக்கரை போட்டது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சாக்லேட் ஷேக் கலரில் இருக்கும், லைட்டாக ப்ரௌன் கலரில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 ட்ரிங்க்கும் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு சர்வ் பண்ணுங்கள், இன்னுமே நம்மளுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். குடிச்சிக்கிட்டே இருக்கலாம் இருக்கும். லைட்டாக மேலே வந்துட்டு கார்னிஷ்காக லைட்டாக முந்திரியை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் போட்டிருக்கேன். அவ்வளோதாங்க, ரொம்பவே ஈஸி. தினைக்கும் 2-3 வேளை டீ காஃபி குடிக்கிறவங்க இந்த மாதிரி அட்லீஸ்ட் ஒரு வேளை இந்த மாதிரி ஹெல்த்தியான ட்ரிங்க் எடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி வேறு ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷில் சந்திக்கிறேன்.